கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலேயே வீர வம்சம்னா நம்ம தமிழர்கள் தான். நிலம், நீர், காற்று இவைகளை கட்டுப்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தி வெற்றி பெற்றவர்கள் நம்ம தமிழர்கள் தான். தமிழர்களுடைய வீரத்தை மையப்படுத்தி நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு. அப்படி ஒரு படம் தான் வீரவம்சம். கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துடைய டீம் தான் இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் முழுக்க ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இயக்குனர்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். படத்தில் பார்த்திங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, ப்ரொடியூசர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே ஒரு குட்டி டிஆர் மாதிரி அடிக்கிட்டே போகிறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா படத்துடைய டைட்டிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, வீரவம்சம் அப்படின்னு. ஸோ படத்துடைய டைட்டிலே ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு உள்ளே வர வச்சிரும். ஸோ அந்தளவுக்கு படத்துடைய டைட்டில். ஸோ இது எந்த மாதிரியான கதையம்சம் உள்ள ஒரு படம்? வீரவம்சம் அப்படிங்கிறது கடா சண்டை பற்றின ஒரு கதை. இப்போ நம்ம நாட்டோட தேசிய பார்த்திங்கன்னா தேசிய விலங்கு பார்த்திங்கன்னா வரையாடு. ஸோ அந்த ஆட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த கடா சண்டைக்கு வந்து ஆடுகளை வளர்க்குறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு குழந்த மாதிரியா அந்த ஆடுகளை வந்து கூப்பிட்டு போகிறது, குளிப்பாட்டுறது, அது அப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆட்டுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி கொடுக்குறாங்க, அந்த ஆடு போட்டிக்கு எப்படி தயார்படுத்துகிறாங்க. அது இடையில வந்து இப்போ ஜல்லிக்கட்டு தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எதுக்காக தடை பண்ணியிருந்தாங்கன்னா சூதாட்டம் அப்படின்னு வேறு காரணங்கள். அது சூதாட்டம் மெயினாக சொல்லியிருந்தால் தடை பண்ணாங்க. சூதாட்டம் இல்லை, அது வீர விளையாட்டு, நம்ம தமிழரோட வீர விளையாட்டு அப்படின்னு இதில் தான் அந்த கதையை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அது சம்மந்தப்பட்டதான் வீர வம்சம் அப்படின்னு அது கொண்டு வந்து. இது எந்த காலகட்டத்தில் நடந்த கதை சார்? இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு அதாவது எனக்கு நிறையா தொகுப்பு கிடைக்கல. நான் ரொம்ப தேடி தரேன். சில தொகுப்புகள் மட்டும் கிடச்சிது, சில புக்குகள் இருந்து. இது ஒரு 1500 அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1500 அந்த வருஷங்களில் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் அப்போ சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது அவங்களுடைய முக்கிய தொழிலே பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து பயிற்சி கொடுத்து அது வெளிநாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஆடு போட்டியும் நடந்திருக்குது. அதுக்கு நம்ம மதுரை அதிலேருந்து அங்கே ஆடுலாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கூட தொழிலாகவே பண்ணியிருக்காங்க அந்த ஆடுகளை வச்சு. ஸோ அதோட தொகுப்பு எனக்கு வந்து ரொம்ப கிடைக்கல. அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், கொஞ்சம் தான் கிடச்சிது. ஸோ அதை வச்சு கதை ஸ்க்ரீனில் பண்ணி இந்த படத்தை. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரமே இல்லைன்னு கூட சொல்லலாம். முதல்ல கலைஞர் டிவிக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள் சார். நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத கதாபாத்திரங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதாபாத்திரத்தில் சிறப்பை பற்றி சொல்லுங்கள். இதில் என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, இந்த வம்சத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மதர் கேரக்டர், அதாவது பாட்டி. இந்த வம்சத்துக்கு இவங்க தான் இப்போதைக்கு தலைவி. சாதாரணமாக வம்சம்ங்கிறதே வந்து ஆழ விழுது மாதிரி தளர்ந்து வளர்ந்து கொடியாக வம்சமாக வர்றதுக்கு தான் வம்சம். இதில் எங்கள் வம்சம் வந்து வீர வம்சம். எங்களுடைய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வீரர்கள் மாதிரி நிற்பாங்க. அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிமா என்னுடைய கேரக்டர். மகன்கள் வந்து ராதாரவி ஒன்று, வாகி சந்திரசேகரன் ஒன்று. இந்த குடும்பத்தில் ஒரு வருஷம் வாழையடி வாழையாக ஃபங்க்ஷன்கள் நடக்கும். கோயில் திருவிழா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது, இது எல்லாத்தையுமே இந்த குடும்பம்தான் போய் முதல்ல நிற்கும். அந்த மாதிரி வம்சமாக வரக்கூடிய ஒரு இது. இப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, கோயில் திருவிழா நடக்கிறது, எல்லாரும் வராங்க. இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து ரேக்லா பந்தயம் இருக்கும். ரேக்லா பந்தயம்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இப்படி சில இடங்கள் சேவல் சண்டை நடக்கும், அது ஒரு போட்டியாக நடக்கும். இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோன்னா ஆடு கடை, பெரிய ஆடுகள். அதுக்கு சார் சொன்ன மாதிரி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை வளர்த்து அதுக்குன்னே ஒரு தீனியை போட்டு அதை நல்லா புஷ்டியாக வளர்க்க வச்சு அதை மோத விடுறது. இப்படி இதில் ஆரம்பமாகிறது என்னுடைய கேரக்டர். சுமார் இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ படங்கள் நடிச்சிருப்பீங்க? நான் ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 50-55 வருஷம் ஆகிப்போச்சு. என்னுடைய சின்ன வயசுலேயே நான் வந்துட்டேன். ஆனால் நான் வரும்போது டான்ஸராக வந்தேன். ஓகே. டான்ஸராக வந்து எனக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அப்போல்லாம் வந்து சாதாரணமாக ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டேலண்டாவது இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம முயற்சி பண்ணி வர முடியும். அப்படி வந்தவன் நான் வரும்போது டான்ஸராக வந்தேன். இன்னைய வரலும் அந்த டான்ஸு எல்லா டைப் கேரக்டர்களும் பண்ணிட்டேன். ஹீரோயினியாக ஆக்ட் பண்ணிட்டேன், வில்லியாக ஆக்ட் பண்ணிட்டேன், காமெடி ஆக்ட் பண்ணிட்டேன், அம்மாவாக ஆக்ட் பண்ணிட்டேன், அக்காவாக ஆக்ட் பண்ணிட்டேன், இப்போ பாட்டியாகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆசை, முயற்சி. அதனால தான் இத்தனை வருஷம் என்னால் தாங்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேஷனாக நீங்கள் அதான் வாவ், சூப்பர். கிளாஸ் பண்ணலாமே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படத்துடைய தயாரிப்பாளர் நீங்கள். ஸோ என்ன காரணம் இந்த படத்தை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு? இந்த கதை நம்ம ஊரில் டைரக்டர் பாலா சொன்னார். ஓகே. இந்த கதையை கேட்ட உடனே நல்லா இருந்தது. அதே மாதிரி ராதா ரவி சாரும் நடித்ததில் அவர் ஒரு இந்த ஆட்டுக்காக அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அப்போது ஒரு கதை சொல்லுவார். எப்போ காசை சுண்டி போட்டாலும் ஒன்று பூ வரும், தலை வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே பாகு பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த தரம் தம்பிக்கிட்ட தானே தோத்துட்டேன், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். அந்த கதையை அவர் சொன்னார், நல்லா இருந்தது. அது மாதிரி எங்கள் ஊரில் அந்த கோயில் திறக்காமல் உண்மையாலுமே இருந்திருக்குது நிறையா இடத்துல. அப்போ அந்த கோயில் திறக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது சண்டை வந்துடுது, கோயிலை மூடிடுறாங்க. திரும்ப இந்த இதெல்லாம் ஒன்றா கூடி இந்த கோயிலை திறக்க வைக்கிறாங்க. அந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டரும் எல்லாருக்கும் நல்லா இருக்குது. இதில் இந்த கதையை புதுசு கேட்டுட்டு நான் தான் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆரம்பித்து வச்சோம். இல்லை, படத்துடைய டைலாக் எல்லாமே சொல்கிறீங்களே, எப்படி டைரக்டர் கதை சொல்லும்போது டைலாகோட தான் உங்களுக்கு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் சொல்ல அங்கே பார்த்துட்டு இருக்கிறோம்ல, படம் பார்த்துட்டு டைலாக் உங்களுக்கு மனப்பாடம் எடுக்கும்போது கிட்ட நிற்கிறோம்ல, அப்போது ஒரு கதையும் பார்ப்பேன் நான். எல்லோரும் கஷ்டமாக தான் நல்லா வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் அவங்களுக்குமே பொருத்தமாக இருந்தது. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் நடித்தாங்க. அம்மா நடித்த கேரக்டர் அம்மா தான் பொங்க வைக்க சொல்லுவாங்க. அந்த கோயிலில் ஆரம்பிக்கிறதுக்கே அம்மா தான், இது சீக்கிரம் பொங்க வச்சிங்கன்னா நம்ம திருவிழா முடிச்சிடலாம், சீக்கிரம் கொஞ்சம் ஆரம்பிங்க அப்படின்னு அம்மா தான் பற்ற வச்சு விட்டு சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி நான் மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவேன் நான். அது மாதிரி சந்திரசேகர் சொல்லுவார், கோயில் யார் இடம் கொடுத்தா என்ன, உங்கள் பாட்டம் வீட்டு கோயிலாக சொத்தாக இருந்தாலும் இன்றைக்கி மக்களுக்காக அந்த கோயில், அதனால் மூடக்கூடாது, நீங்கள் திறந்து இருக்கணும். என் சொத்து போனாலும் பரவாயில்ல, நானே ஊரை விட்டு போனாலும் பரவாயில்ல, மக்களுக்காக அந்த கோயில் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அந்த பந்தயத்தை கட்டுறாரு அவர். அதான் ஆடு செழிச்சிக்குது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு முதல் படமா இல்லை ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களா? வாழும் தெய்வத்தில் ஏற்கனவே நடிச்சிருக்கேன். வாழும் தெய்வம் சொல்லி அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர் ஃபிலிமில் ஹீரோவாக இதான் ஃபஸ்ட் ஃபிலிம். ஓகே. இதில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது? இந்த படத்தோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் என் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் ரிலேட்டட் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் பண்ணேன். ஓகே. பட் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஒரு கோஇன்சிடென்ட். நார்மலாக எனி டிகிரி பண்ணிவிட்டு போலீஸ் அப்படின்னு போடலான்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாதர் போலீஸ். ஸோ அதனால் எனி டிகிரி எடுத்துட்டோம்னா ஒரு டிகிரி வச்சு போலீஸ் போடலாம். ஸோ அதை நான் ஜாயின் பண்ணேன். பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீல்டும் ஆட்டோமேட்டிக்காக போச்சு. அவங்க ப்ரொடியூசர் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ரிலேஷன் மூலயமா தெரிஞ்சோம். ஜஸ்ட்டு போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். டைரக்டர் சார் செக் பண்ணார், என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தாரு. ஓகே, நல்லா பண்ணுறேன்னு சொல்லி சார் சான்ஸ் கொடுத்தாங்க. அதனால் என்னோடய ரோல் எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இல்லை, ஆடிஷனில் என்ன சீன் கொடுத்தாங்க ஆக்ட் பண்ண சொல்லி? ஆடிஷனில் பார்த்திங்கன்னா அழுக சொன்னாங்க, சிரிக்க சொன்னாங்க. நார்மலாக அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் நம்ம நார்மலாக ஸ்டடீஸ்லேயும் அது பண்ணோம். ஸோ அதனால் அவர் கொடுத்த டாஸ்க் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறது. பண்ணேன், ஓகே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாருமே ஒரு ஷூட் போகும்போது ஒரு ஃபில்ம் மாதிரி போகாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி போகும். அவங்கள ஓன் பார்ட்டி மாதிரி அவங்க கூட போகிறது. சாப்பாடு எல்லாமே வீட்டிலேருந்து வந்துடும், ஹோட்டல்லேருந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க, வீட்டிலேருந்தே கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃபேமிலி மாதிரி போகும். ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போகும். சரி, என்ன உங்களுக்கு இது முதல் படமா? தேர்ட் ஃபிலிம். ஓகே. உங்களுக்கு இந்த படத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிது? உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் எப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். படத்தில் என்னோடய நேம் ஜெயக்கொடி. இந்த படத்தில் எப்படின்னா, நான் என்னோடய ஃபேமிலியில் ஆடு சண்டை இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பேச்சு நான் கேட்காம ஸ்டடீஸை விட்டுட்டு நான்
இந்த ஆட்டுக்கு சண்டைக்கு இது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் இருப்பேன். அப்படி இருக்கும்போது கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆடு தொலைஞ்சு போகும், அது திரும்ப கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 4 சாங்ஸ் இருக்குது, 3 ஃபைட் இருக்குது. சாங் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ப்ரொடியூசர் வந்து என்னோடய கிராண்ட்மா தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கதை சொல்லும் போது நானே போய் வாலண்டியாக கேட்டேன், நான் பண்ணுறேன் இதை அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாட்டி கேட்டாங்க, உன்னால் முடியுமா, பண்ணுவியான்னு சொல்லி கேட்டாங்க. நான் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இதை சான்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு ப்ரொடியூசராக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ராதாரவி சாருக்கு டாக்டராக பண்ணியிருக்கேன். வடிவுக்கரசி அம்மாக்கும் ராதாரவி சாருக்கும் டாக்டராக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காமெடி தான் நிறைய இருக்குது. இந்த ஆடு சண்டை அது இது எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து பாலா சார் தான் இந்த மூவியை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 3 வருஷம் கேப் ஆகிடுச்சு மூவியில். அகெயின் நான் ரீஎன்ட்ரி மாதிரி வந்திருக்கேன் இப்போது. பாலா சார் தான் தேங்க்ஸ் பண்ணலாம் இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களோட முதல் படம் அது? என்னுடைய முதல் படம் தான் இது. ஓகே. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து நரி. நான் செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ கூட ட்ராவலர் மாதிரி தான் இருக்கும். பேர் என்ன, கேரக்டர் பேர் என்ன சொன்னீங்க? கேரக்டர் பேர் வந்து நரி. நரி. ஓகே. என்ன பாசிட்டிவ் கேரக்டரா இல்லை நெகட்டிவ் கேரக்டர்? ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, பாசிட்டிவ் தான் காமெடி. ஓகே. இன்னசென்ட் பாசிட்டிவ். அப்போ நல்ல நரி நீங்கள் இல்லை? நல்ல நரி. அவர் பேர் சிங்கம், நான் வந்து நரி. வா, பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கே சார் கேட்குறதுக்கு. படத்தோட டைட்டில் மாதிரியே கேரக்டரோட நேம்ஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்லுங்க பிரதர். ஸோ த்ரூ அவுட் மூவி நான் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். நாங்கள் வர சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஹீரோயின்ட்டெலாம் அடிலாம் வாங்குவோம். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. வாங்கியிருக்கோம். ஓகே. உங்களுக்கு பேர் யார் பண்ணியிருக்கா? எனக்கு பேர் வந்துட்டு நியூ ஒருத்தன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து போனா. ஓகே. பட் அவங்க இங்கே வரல. ஓகே. 3 ஹீரோ. மொத்தம் 3 ஹீரோ. ஓகே. சிங்கம், நரி, கீரின்னு ஒரு கீரி அப்படின்னு ஒருத்தர். இது சார் ஃபுல்லாக அடிபல் பேராகவே வச்சுருக்கீங்க. இப்போ இவருக்கு ஜெயக்கொடி ஹீரோயினு, இவங்களுக்கு போனா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த கீரி கேரக்டருக்கு வந்து சாரான ஒரு பொண்ணு. 3 பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வில்லியாக பண்ணியிருப்பாங்க. அது ராதாரவி சார் வில்லன், இவங்க வில்லி. ராதாரவி ட்விஸ்ட் அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? சார் தான் சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொன்னார். அவரே உடைச்சிட்டாரு. சிங்கம் பார்த்தாச்சு, நரியை பார்த்தாச்சு, கீரி கூட சொல்லிட்டீங்க. அவர் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பிரதர்? நான் வில்லனுக்கு தம்பி கேரக்டர் பண்ணி. வில்லனுக்கு தம்பி கேரக்டர், அதாவது ராதாரவி சாருடைய தம்பி. எனக்கு தம்பி கேரக்டர். ஓ, நீங்களும் வில்லன் தான். ஓகே ஓகே ஃபைன். அவர் தம்பி கேரக்டர் பண்ணியிருக்கேன். டேரக்டர் சார் தான் எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு டேரக்டர். இல்லை, நீங்கள் என்ன அனிமல் இந்த படத்தில், அதை முதல்ல சொல்லுங்கள். இல்லை, அனிமல் நார்மல் நேம் தான். நார்மல். கேரக்டர் பேர்? கேரக்டர் பேர் ராகுல். புரியல. ராகுல். ஓகே. ஹீரோயினோட தம்பி. ஹீரோயினோட தம்பி. இல்லை ஒரிஜினல் தம்பி. ஒரிஜினல் தம்பியே. ஓகே. உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் பிரதர். என்னோட கேரக்டர் வந்து வில்லனோட தம்பி கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா சீரியஸான கேரக்டர். ஆட்டுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குற கேரக்டர். நாங்கள் ஆடு வளர்ப்போம். நாங்கள் ஆட்டுக்கு பயிற்சி கொடுப்போம், இவங்களும் ஆட்டுக்கு வளர்த்துப்பாங்க. ஆட்டு பயிற்சி கொடுக்குற கேரக்டர். ஸோ எங்கள் ஆட்டுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறவர் தம்பி. ஸ்கூல் போய்ட்டு வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு படம் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு படம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு சில சீன்ஸ் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரியான விஷயம் தோணும். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வால்வ் பண்ணியிருக்கலான்றது தான் எனக்கு தோணும். எந்த மாதிரியான சீன்? எந்த மாதிரினா, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கராத்தே ராஜா அடிச்சிருவார். ஓகே. அடித்து அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவர் என்ன அடித்தார். ஓகே. ஆக்சுவலாக கேட்டார், சார் அது வந்து ரியலாக பண்ணால் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சிம்பிள், ரியலாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் சார், அதை பற்றி ஒன்றும் இல்லை, பட் ஷார்ட் நல்லா வரணும் அப்படின்னு. அவர் உண்மையாலே அடித்து கீழே போட்டு பெரட்டி ஷர்ட்டுக்கிட்ட எல்லாத்தையுமே கிழித்து சீரியஸாகவே பண்ணார். அந்த ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கும் சீரியஸ். டோட்டலாக அந்த ஷார்ட் போகும்போது நானும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டேன். உண்மையாலுமே அடிச்சுக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? சீரியஸ் ஆகிட்டேன் நானும். பட் அது வந்து டைரக்டர் வந்து சதி பண்ணாரா என்னன்றது எனக்கு தெரில. அது இன்னும் அவர்கிட்ட நான் கேட்கல, அது கேட்கணும்.
உண்மையாலே அந்த ஷார்ட் முடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு வந்து எனக்கு பேச்சே வரல. ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஸ்பீடாகிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த இது முடித்தோடனே இன்னொரு சீனும் இருக்குது. டோட்டலாக போயிட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப அழுவேன். யாருமே இல்லை, தனியாக வந்து நான் இப்போ ஆகிட்டேன், ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது எமோஷன் ஆகி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிடுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நரி சார் அண்ட் கீரி சார் அவங்கள நான் கூப்பிடுவேன். ஆக்சுவலாக அந்த சீன் வந்து உண்மையாலே ஓகே நல்லா பண்ணியிருக்கேன், பட் இன்னும் பெட்டராக பண்ணல. முதல்ல நரியும் கிரியும் வந்து சார்னு சொன்னவர் நீங்களாக தான் இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். அது முதல் படமாக இருந்தாலும் சரி, 50வது படமாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் நிறைய படங்களில் நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம இயக்குனருடைய தனித்துவம் என்ன? இல்லை, இப்போது நம்ம பழையசுன்னு வச்சுக்கிட்டா அது வேறு மாதிரி. அவங்க ரொம்ப ட்ரைனிங் எடுத்து வராங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஆர்வத்தின் மேலே வராங்க. ஆர்வத்து மேலே வர்றதுனால அவங்க சாதிக்கணும்னு அதை நினைக்கிறாங்க. அப்போ நினைக்கும்போது அவங்க மைண்டு பூரா அதுலேயே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாலா அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்கும்போது அவருக்கு அந்த ஷூட்டிங் பற்றியே தான் பேசிகிட்ருப்பார். பாருங்களேன், எல்லாம் ஆளினால் அவர் தான். நடிக்கிறது முதல் கொண்டு, கேமரா முதல் கொண்டு, டைரக்ஷன் முதல் கொண்டு, பாட்டு எழுதினது முதல் கொண்டு எல்லாமே அவர் தான். அதாவது இப்போ வரவங்களாம் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதுக்காக பழைய ஆளுங்க ஆர்வம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அது அப்படி தான் வந்தது. நிறைய ரிஹர்சல்ஸு, ட்ரைனிங்கு, மாதக்கணக்காக அதை டெவலப் பண்ணி அப்படி வரும். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால அவங்க ஆர்வத்தை உடனே வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு சௌகரியமாக அமைஞ்சிருச்சு. இவ்வளோ விஷயங்களை ஒன்றா வச்சு எப்படி பிரதர் ஆக்சுவலாக ஒரு பக்கம் கேமரா பண்ணணும், இன்னொரு பக்கம் வந்து நடிக்கவும் போகணும், இன்னொரு பக்கம் டைரக்ஷன் வந்து பார்க்கணும், ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு வேறு பார்க்கணும். எப்படி இவ்வளோ விஷயத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு எப்படி வந்து எல்லாத்தையும் அவுட்புட் கொண்டு வந்தீங்க? இல்லை, எப்போவுமே என் கேரக்டர் வந்து எந்த ஆர்டிஸ்ட் கூடயும் காம்பினேஷன் இல்லாமல் பார்த்துக்கிடுவேன். என்னோட இதில் ஒரு கேரக்டர் பண்ணுவேன், நான் வில்லனை பண்ணால் மேக்ஸிமம் என் கூட எந்த ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷன் வராமல் பார்த்துக்கிடுவேன். ஆனால் ஆர்டிஸ்டோட சீன் ஃபுல்லாகவே நான் தான் ஃபுல்லாக எடுக்கிறது. கேமராவும் சரி, டேரக்ஷன் சரி. ஆர்டிஸ்ட் இல்லாத டைம் புதுமுகங்கள் ஏதாவது என் கூட இருந்தாங்கன்னா 2-3 இருந்தாங்கன்னா அந்த டைமில் தான் ட்ராவல் பண்ணுவேன். மற்றபடி ஆர்டிஸ்ட் கூட ட்ராவல் பண்ண மாட்டேன் எப்போதுமே ஒன்று. ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்த விட டேரக்ஷன் தான் முக்கியம். ஆனால் டேரக்ஷன் முழு கவனம் இருக்கும். நடிப்புங்கிறது சின்ன ஸ்பாட்டு தான், அது பெருசு கிடையாது. கேமரா டேரக்ஷன் 2 தான் என்னுடைய மெயின். சாங்கு வந்து இப்போ சொன்னார், சாங் ஃபுல்லாக எழுதலை, ஒரே ஒரு சாங்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு என்னோடய ஃபீலுக்கு நான் 2-3 கவிஞர்கிட்ட கொடுத்தேன். அது அந்த வரிகள் வந்து அவங்க சரியாக அமையலை. ஸோ அதனால தான் நான் எழுதினேன். ஸோ நமக்கு நம்ம வந்து குருநாதர் இருந்ததுனால சாங்கு கவிதை எல்லாம் நம்ம எழுது பழக்கம் அதில். அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கவிதையை படிக்கிறது, புக்கு படிக்கிறது, வைரமுத்தோட ரொம்ப ஃபேன், நான் தீவிர ஃபேனு. ஸோ அதனால் நான் வந்து நான் வந்து நான் படத்தில் 3 கவிஞர் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு சாங்கு வந்து எந்த கவிஞர் நான் நினச்ச மாதிரி வரியில் கொண்டு வரல. அதுக்காக அந்த ஒரு சாங் தான் எழுதினேன். இந்த படத்தில் வேறு எந்த படத்தில் சாங் எழுதுனேன். இது எனக்கு 6வது படம். ஆமாம், அதனால் வந்து இந்த ஒரு படம் தான் சாங் எழுதியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு தேவைப்பட்டுச்சுனால தான் எழுதினேன். அவ்வளோஞ்சி அந்த சாங் எழுதி அதில் கம்போஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த இப்படி இருக்கணுமே அப்படின்ட்டு. மற்றபடி மியூசிக் டைரக்டர் மீதி 4 சாங்குமே கபிலீஸ்வரர் தான் பண்ணியிருக்கேன். படம் வெளியாகிடுச்சு. ஒரு தயாரிப்பாளராக உங்களோட மனநிறைவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மனநிறைவோடு இருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் எதுவும் நான் ரிலாக்ஸாக தான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஓகே. ஏன்னா மைண்டும் படமே வராது, இன்னுமே படமே சினிமாவே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பேசுனாங்க. இப்போ திரும்பவும் சினிமாலாம் நல்லா வருது அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு 4 படம் நான் ப்ரொடியூசராக பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ எல்லாமே எனக்கு மன நிறைவெல்லாம் நல்லா இருக்குது. இவங்க வேலை செய்கிறதும் சினிமா ஒரு நல்ல தொழில் தானே, நல்ல தொழில். எல்லா தொழிலோட சினிமா நல்ல தொழில். எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாம் நல்லா உழைக்கிறாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்தாங்கன்னா இன்னும் சினிமா இன்னும் கூட ஒரு 500 வருஷம் வாழும். அதே மாதிரி ஆடியன்ஸும் நல்லா போய் இப்போ தேட்டருக்கு வர்றாங்க எல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போவும் எல்லா படத்துக்கும் தேட்டருக்கு வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். இது டைரக்டருங்களும் வந்து நிறைய டைரக்டரை பார்த்துருக்குறோம் நம்ம. அந்த ஒத்து போயிடுவார் அவர். எல்லோரும் சாப்பிட்டா கூட கடைசியாக தான் வந்து தேடி தான் நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பேன். இங்கே காணுமே, எங்கே காணுமே வெயிலில் பொழுதுக்கும் அந்த வெயிலில் நிற்பார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த மரியாதையோடு பேசுவார், அந்த மரியாதையோடு பழகுவார். ஐயோ இது நேரம் ஆகி போச்சுன்னு மூஞ்ச காட்ட மாட்டார். நாங்கள் கூட கொஞ்சம் இங்கே காணுமே அப்படின்னு நினப்பேன். அவர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா இப்படி படம் எடுத்தால் எப்படி 7 மணி 8 9 ஆகிடுச்சி இன்னும் ஆரம்பிக்கலையா அவர்னாங்க. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஒவ்வொருத்தரும் வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில்
20 ஆள் வேலை செய்ய வராங்கன்னா 2 பேர் முன்ன பின்ன வராங்க. அது மாதிரி தான் நான் இதை வந்து பார்க்குறேனே தவிர இது தனிப்பட்ட முறையில் நான் இதை பார்க்குறதில்ல. சரி நம்ம ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கட்டும், சினிமாவும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் மக்களும் நல்லபடியாக வரட்டும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் வாழ்த்தி, எங்களுக்கு மனநிலலாம் ஐயோ இதனால் நான் வருத்தப்படவே இல்லை கொஞ்சம் கூட. எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் கொடுத்து அனுப்புவேன். என் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என்ன மீண்டும் எடுக்கலாம், வேலை கொடுக்கலாம். அதனால் இதனால் எனக்கு சங்கடமாக சலுப்பே கிடையாது. டைரக்டருங்க, இங்கே இதில் நடித்த ஹீரோவுங்க, அம்மாவுங்க எல்லாம் இன்னும் நிறையா படம் பண்ணுவோம். அதாவது அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் எடுத்து ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னு சொல்லலாம். நரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ என்ஜினியரிங் ஜெனரேஷன் நீங்கள் அப்படின்ற போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் எந்த அளவு போய் சேரும், எந்த அளவுக்கு பிடிக்கும்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் ட்ரெடிஷனும் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற காமெடியை மாதிரி தான் இவர் எழுதியிருக்காங்க. டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஹீரோயின் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு? எல்லோரும் வந்து கால் பண்ணி எல்லாம் சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. படமும் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் சோகமாக ஃபஸ்ட்டு ஹாப்பியாக பேசணும், திரும்ப ஹாப்பியாக மாறணும். இது வந்து ஒரே டேக்கில் பண்ணோம். நான் கட் பண்ணி போகலாம் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா டக்குன்னு நான் அழுதுட்டு திரும்ப ஹாப்பியாக மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னார், நோ முடியவே முடியாது, நீ ஒரே டேக்கில் பண்ணணும், ஃபுல் டைலாக்கும் நீ ஹாப்பியாக பேசணும், சோகமாக பேசணும், மறுபடியும் ஹாப்பியாக நீ மாறணும், கிளிசரிங் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கிளிசரிங் யூஸ் பண்ணாமல் நீ அழணும், ரியலாக இருக்கணும், எல்லாமே ரியலாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கால் பண்ணி சொன்னாங்க, நீயா இப்படி நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி அழவே மாட்டேன், நீ ஒரிஜினலாக அழுதுருக்குன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கால் பண்ணி எல்லாம் சொன்னாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரியான சின்ன படங்கள் தான் சினிமா தொழிலாளர்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான படம், சினிமா தொழிலாளர்களை வாழ வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ படம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆகும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.